வராங்க போகிறாங்க தவிர இப்போ உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஓகே இவர் வராரு. என்ன ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக நான் சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பார்க்குறேன், என்கிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷம். இது வந்து அப்படியே இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்கன்னா சிஎம் வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். மைட் பி எ பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கொண்டு வந்துட்டார்னா ஒரு முன்மாதிரி ரோல் மாடலாக கொண்டு வந்துட்டார்னா. ஆனால் இதில் நிறைய பிரச்சனை என்னென்னா, எங்களை மாதிரி ஒரு விஷயம் நான் ஓப்பனாக கேட்கணும் என்னென்னா, இன்றைக்கி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க. எங்களுக்கு ஒரு வருத்தம். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன் களத்தில். எந்த ஐஎஸ் ஐபி எந்த ஆளுங்க பெரிய ப்ரைவேட்டு இன்வெஸ்டிகேஷன் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை தயவு செய்து கூப்பிட்டு ஒரே ஒரு வாட்டி எங்களுக்கு எந்த சம்பளம் வேண்டாம், எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வேணாம், நான் ஒரு துறையில் நடக்கக்கூடிய கடத்தில் இருக்க பிரச்சனை நாங்கள் எடுத்து போகிறது ரெடியாக இருக்கும். இதை சிஎம் கிட்ட தான் போனோம். ஏன்னா யாருமே அங்கே யாரையும் நெருங்க விடல. டிஎம்கே பீரியடில் கூட ஏதாவது வகையில் மினிஸ்ட்ரியாக டச் பண்ணலாம் போது இப்போ எம்எல்ஏவை கூட ஃபோன் பண்ணி எடுக்கிறது இல்லை போது மேபி அவங்க வந்து மற்ற கட்சிக்காரங்க உங்களை கூப்பிடுவாங்க பேரம் பேசுறதுனால இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுக்காமல் இருக்கலாம். பட் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து சமுதாயத்தில் இவங்க நல்லது பண்ண வந்திருக்காரு. விஜய் முதல்வர் அவர் வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது வகையில் நம்ம அவர் பண்ண வரும்போது நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதே வந்து ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் ராஜேந்திரன் ஒரு கமிஷனர் இருந்தார். அவர் எஸ் ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் இல்லை, அவர் டி கே ராஜேந்திரன் இல்லை, அவர் கிடையாது, எஸ் ராஜேந்திரன் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு பேப்பர்லேயே ஒரு ஆடு கொடுத்தாரு, லஞ்சத்தை ஒழிப்போம்னு. வாருங்கள் அப்படின்னாரு. நான் மெனக்கெட்டு போரூர்லேருந்து நான் கிளம்பி அவர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் ஒரு ஆள் தான் சார் அங்கே உட்காந்துருக்கேன். லஞ்சத்தை ஒழிக்க கூப்பிடுவாங்க, கமிஷனர் கூப்பிட்டோன்னே எங்கேயுமே கிடையாது. நீ நம்மளால் நம்படி அவருக்கு தெரியும், போலீஸ் கமிஷனர் போய் சொல்லணும் விஷயம் இல்லை. அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ண போயிட்டு அவர் கேட்குறாருன்னு, நீங்களே ஒரு தடவை உள்ளே கூப்பிட்டாரு, ஒன்று லஞ்சத்தை ஒழிச்சிருங்களா நீங்கள்? முடியும் சார் அப்படின்னு. எப்படின்னாரு, நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும் சார் அப்படின்னு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும். ஏன்னா 1,00,000 போலீஸ் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். 8 கோடி பேர் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தினம் ஒரு போலீஸை பற்றி லஞ்சம் வரணும்னு புகார் வருது. அப்போ இது யார் சரி பண்ணுறது? 1,00,000 போலீஸ் மைக் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, அதுவே சரி பண்ண முடியாது. நீங்கள் எதை செய்ய பண்ணுறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இப்போது இந்த பொண்ணு ஒன்று எழுதிச்சு இந்த சப்ஜெக்ட் ஒரு டாஸ்மாக் வந்து சரி இபி வந்து மாற்றுங்க, டாஸ்மாக் மாற்றுங்க, எல்லாம் மாற்றுங்க. எஸ், டாஸ்மாக் எப்பவுமே வந்து முடிஞ்ச வரையும் டாஸ்மாக் ஒழிக்கணும். எல்லா கவர்மெண்ட் ஃபெயில் ஆனது காரணம் நான் வந்து முதல் கையெழுத்து போடணும். வருஷம் 30 வருஷம் சொல்லி இதனால தான் மக்கள் விருப்பாயிட்டாங்க. டாஸ்மாக் ஒழிக்கணும் முதல் கையெழுத்தாக தானே. ஒருவேளை பேனா இல்லையா கையெழுத்து போடலையான்னு தெரியல. அப்போ அந்த பீரியடில் நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஈவன் கனிமொழி மேடம் கூட இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, விதவைகள் அதிகமாகிட்டாங்க. நாங்கள் கடந்த 5 வருஷமாக விதவைகளே இல்லையா தமிழ்நாட்டில். அப்போ அந்த மைக்கை பிடிச்சி ஒரு ப்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு ஓடினாங்க பின்னாடி, ஜோதி பண்ணி பின்னாடி இதெல்லாம் இப்போ கேட்காதீங்கன்னு போனாங்க. அப்போ நீங்கள் ஆளும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அதை வந்து உண்மையாலே நான் அப்பயே நான் சொன்னேன், ஆளுங்கட்சி இருக்கும்போது இப்போ தான் பேசலை, அப்பயே நான் சொல்லியிருக்கேன் அதை. அதனால் என்னென்னா எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் தினமலர் உங்கள் நிகழ்ச்சி முன்னாடி எப்படி ஒரு குழந்தை வந்து இருந்ததோ, ஒரு சமூக ஆர்வலராக அழகர் செல்வன் ஆகிய நான் வேறு யாரும் நடுவில் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து 30-40 விஷயங்கள் கடந்த 30 வருஷம் நடக்கலை. 30-40 விஷயங்கள் எல்லா துறையிலையுமே. அதை ஒரு நாள் முடியாது, சிஎம் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கவே முடியாதுன்ட்டாங்க. முடிஞ்சால் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் ஆகுன்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த டாஸ்மாக் எடுக்கிறாங்க இல்லையா, எல்லோரும் பிரச்சனையை சொல்லிடலாம். சொல்யூஷன் யார் சொல்லுது? இவங்களாம் என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் விற்று கவர்மெண்ட் ஒரு காஸ்ட்டு நைட்டு 11 மணி 12 மணி மேலே மூட்டு 12லேருந்து 3 மணிக்கு ஓட்டுறாங்கல்ல, அதெல்லாம் கலசம் இருக்குது. பழைய அரசியல்வாதிங்க அவன் தனியாக வந்து ஃபேக்ட்ரிலாம் வச்சு நடத்தி அந்த காசை வச்சு அதை வச்சு தனி கவர்மெண்ட்டோட வருமானத்தையும் ஒரு ஆள் எடுத்தது. அதுதான் இப்போ சிஎம் வந்து ஓட வச்சார் அதுன்னு சொன்னால. அவரெல்லாம் பிடிச்சி நோண்டிங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, டாஸ்மாக் கொடுத்துட்டீங்க, வருமானம் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடைக்கும் பில்லு போடுங்கன்னு சொல்லி நம்ம பல மூல கமர்ஷியல் டேக்ஸ் நம்மளோட ஏடிஎம்கே வந்து ரமணா மினிஸ்டர் கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் வந்து அப்போ போய் நான் அவர்கிட்ட மனு கொடுத்தேன். நான் தட்டாத கதவே கிடையாது, மனு கொடுத்தேன். ஆனால் அவர் வந்து சொன்னார் ஏசந்தில், ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு நினச்சார். இந்த காலத்தில் ஏதோ ஒன்று எஃபெக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கடையுமே எங்கேயாவது பில்லு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? ஏதாவது கடைக்கு போங்க, ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது அரசாங்கத்தை எவ்வளோ ஏமாத்துற வேலை? அப்போது எல்லாமே வணிக நிறுவனம், வர்த்தக சங்கம், வியாபார சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இனிமேல் பால் பேக்கெட் வாங்கினாலும் சரி, ஒரு பூ வாங்கினாலும் சரி, பில்லை கொடு. அந்த பில்லுக்கு டேக்ஸ் வந்ததுன்னா 10 டாஸ்மாகோட வருமானத்தை எடுத்துடலாம். 15 லட்சம் கோடி கடன் என்ன சொல்கிறாங்க, இவர் விஜய் முடிச்சுட்டு போகும்போது 15 லட்சம் கோடி கடன் வைப்பார் அப்படின்னு ஒரு அண்ணாமலை கூட சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், வரும் ஒரு பக்கம் வந்து ஓட்ட இருக்குது, அது போயினே தான் இருக்கும். ஏன் வருமானம் வர்றது எங்களை அதிகாரிகள் ஏன் எங்களை ஆளுங்களை ஏன் சொல்ல மாட்டீங்க? சிவில் பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணுங்கள். சிவில் இனிமேல் ஃபுட் சேஃப்டி கோமாவில் இருக்காங்க, நுகர்வோர் அமைப்பு கோமாவில் இருக்குது, நுகர்வோத்துறை. இப்போ என்ன கேட்குறேன், நம்ம நாட்டில் சாப்பாட்டுக்கும் போக்குவரத்தும் ஒருத்தர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாருன்னா அவரை மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் யாராவது இருப்பாங்களா? எத்தனை ஐஏஎஸ் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வந்துருக்கீங்க, எல்லாமே இந்த வேலை பண்ணிங்கன்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம். அப்போ நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு அசிங்கம் தானே அது. டிரான்ஸ்போர்ட் ஃபெயிலியர்னு சொன்னால் இதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த நாட்டில் இருக்குமா? இவ்வளோ ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க, நைட் அண்ட் டே சுற்றிட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, கிராமத்தில் 7 மணிக்கு படுக்கிற மாதிரி இல்லை, 12 o'clock 1 o'clock டூர் சுற்றுறாங்க. இப்போவும் டிரான்ஸ்போர்ட்டை ஃபெயிலியர் காட்டுங்களேன், நீங்களாம் யார்?
எம்டிசி பஸ்ஸிங் இருக்குது, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இன்டர்நெட் காசு கட்ட முடியாமல் வெறும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க கடந்த ஆட்சியில். இது எந்த வகையில் நியாயம்? ஒரு இன்டர்நெட் காசு கட்ட முடியல. அப்போ அதுக்காக என்ன, அதனால் இன்னொரு டிபார்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது, மக்கள் என்ன அஃபெக்ட் ஆகிறாங்க, அங்கே ஜேப்படி ஆகுது, செயின் இருக்குது, யாருக்கு பண்ண தெரியல. இபியில் மீட்டர் ரீடிங்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்டாஃபா? முன்னாடி அதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க, இப்போ ஸ்டாஃப் இல்லையே. இவங்களாம் ஒருத்தர் சேலரி போட்டு உட்கார வச்சுருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எதுவும் தெரியல அவங்களுக்கு. போன வாரம் என்ன மீட்டிங் அதை எழுதி போகிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? பிப்ரவரி மாதம் குளிர்காலம், ஜனவரி மாதம் குளிர்காலம், அந்த இடத்துல மீட்டிங் ஏசியே ஓடிக்காது, ஃப்ரிட்ஜ் அவ்வளோ யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று இருக்கும். அப்போது பிப்ரவரி மார்ச் மாதம் வருது, ஏப்ரல் மே மாதம் வருது, அதே ரீடிங் வந்து நீங்கள் இப்போ எதுனா உனக்கு அரசாங்கத்தில் லாஸு. மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் பீக்கு, இதே நீ ரீடிங் வந்து நீ வந்து அக்டோபர் மாதம் எதுனா மக்களுக்கு லாஸு. நீங்களாம் யார்? எதுக்கு இபிக்கு ஒரு ஐஏஎஸ்? அதை கூப்பிட்டு கேட்குறோம், என்ன சார் இந்த மாதிரி ஒரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு காலத்தில் சூப்பர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்றைக்கி அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், சார் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் இது கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க, என்ன அவங்க ரீடிங் உட்காரதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் என்ன ஆன்லைனில் கட்டலாமே. நாங்கள் ஆன்லைனில் கட்டினா எதுக்கு அதிகாரி இல்லைங்களா, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்களேன். நாங்கள் ஆன்லைனில் நம்பர் மட்டும் கொடுங்க, ஒரே ஒரு ஆள் மேலே உட்காந்துட்டோம். ஆன்லைனில் சிஸ்டமேட்டிக் பண்ணி தான் கன்சியூமருக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, கேஷ் வாங்குறதுக்கு ஒரு பில்லிங்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்கல்ல, அப்போ அந்த சிஸ்டம் எதுக்கு, அந்த இதில் எதுக்கு, அதை கட் பண்ணிடலாமே மொத்தமாக. படிக்காத இதில் கட்டுவான். கன்சியூமருடைய ரூல் படி தேர் ஷுட் பி ஆல்வேஸ் தேர் ஷுட் ஹேவ் எ சாய்ஸ். பெட்ரோல் போட்டால் கூட பெட்ரோல் அன்லீடரும் எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா தரதும் இருக்குது. நீங்கள் அப்போ கன்சியூமருக்கு அங்கே வந்து கேட்டால் ஒரு ஐஏஎஸ், அதுவும் ராதாகிருஷ்ணன் சார் வாயில் வர மாதிரி எனக்கு ஷாக்கு. செந்தில் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே கட்டலாமே, அது அப்போ நான் சொன்னேன் எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்கள் சார். எது சார் ஒரு வாடகை தனியாக ஒரு ஏரியாக்கும்? இன்றைக்கும் 3 பேஸுக்கு லஞ்சம், குடுவாஞ்சியில் 2 பேர் மாட்டல இபியில். இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். இல்லை லஞ்சம். எனக்கு இன்னொன்று சிரிப்பு என்னென்னா, வருஷத்தில் 4 பேரை பிடிக்கிறோம் 5 பேர் பிடிக்கிறோன்னு டார்கெட் பண்ணக்கூடிய விஜிலன்ஸை பார்த்து நான் சிரிச்சுப்பேன். ஏன்னா டிசம்பர் 5 இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே, அன்றைக்கி மட்டும் அந்த 3 மாதம் முதல் மாதமும் அடுத்த மாதம் தான் ஆக்டிவ். இல்லைனா புது ஆட்சி மாதம்னா நான் பவரை காட்டுறேன்னுவாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆர்டிஓ டெய்லியில் லஞ்சம் நடக்கலையா, ரெவன்யூவில் நடக்கலையா, டெய்லி டிராஃபிக்கில் லஞ்சம் நடக்கலையா, தாசில்தார் ஆஃபீஸ் நடக்கலையா, விஓ ஆஃபீஸில் நடக்கலையா, கார்பரேஷன் ஆஃபீஸில் பில்டிங் நடக்கலையா? எங்கே நடக்கலை? பில்டிங் 80,000 வாங்குறாங்க இன்றைக்கி கிச்சனுக்கு. யார் வாங்குறது? யாருக்காக வாங்கணும்? ஒரு லைசன்ஸ் வாங்குறது கார்பரேஷனில் கூட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன வேலை செய்யணும்? பிளாஸ்டிக் கவர் ரைட் பண்ணணும். அதை விட்டு ஒரு கடை வந்தால் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த புரோக்கர் வேலையை அவங்க பண்ணுறாங்க, கார்பரேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. யார் வேணும் இதெல்லாம்? யார் கண்ட்ரோல் பண்ண போகிறது? எதுக்கு நான் என்ன கேட்குறேன், எதுக்கு ஐஏஎஸ் கேட்குறேன்? அழகச்சந்த் சார், இப்போ இதுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கங்கிற ஆதாரபூர்வமான தகவல் இருந்ததுன்னா சார், நான் திருப்பி சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த காலத்தில் நம்ம ஒரு ஓரத்தில் எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் நம்ம எடுத்து போய் புகார் விடலாம். தினம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன், ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று இல்லை. ஏன் எப்போ தான் நீங்கள் மக்கள் புகார் விடணும்? மக்கள் புகார் விட்டா அவனை நாளைக்கு உதைக்கிறாங்க, யார் கேட்பா? மக்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? மக்களுக்கு முதல்ல சொத்துல தான் சார். நான் என்ன கேட்குறேன், ஸ்டிங் ஆப்ரேஷன் நீ பண்ண மாட்டீங்க? ஏன் இன்னொரு மக்கள் தான் வந்து சொல்லணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? டெய்லியும் உங்களுக்கு எங்கேயும் நடக்க தெரியாதா? கார்பரேஷனில் பிளானிங் அப்ரூவல் பண்ணால் ஏதாவது காசு இல்லாமல் நடத்த முடியுதா? லேண்டுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லிடுறாங்க. கார்பரேஷனில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அநியாயங்கள். லேண்டில் வலசவாகலேயே நடக்குது. லேண்டுக்கு முன்னாடி போல் நடத்திடுறாங்க. உங்கள் லேண்டுக்கு முன்னாடி போல் நட்டுரும், நம்ம உடனே ஓடிப்போம். இது எங்களுக்கு இல்லைங்க, டிஎன்இபி சொல்லுவாங்க, கார்பரேஷன் எலக்ட்ரிக்கல் போங்க. கார்பரேஷன் எலக்ட்ரிக்கல் என்ன பண்ணுறது, வேணும் ஊனிருப்பார். இது எடுக்கிறதுக்கு 30,000 ஆகும், 40,000 ஆகும். ஐயோ நம்ம லேண்டாச்சு 40,000 கொடுப்போம். இது என்னங்க? அது ஒரு 15,000 20,000 சம்பாதி மக்கள் என்ன பண்ணுவான்? அதுக்காகத்தான் என்ன பண்ணார், இந்த வாட்டி வந்து அவர் சிஎம் வரும்போது நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சோன்ற அது ஒரு ரெக்கார்டு. லஞ்சத்தை ஒழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டங்க. லஞ்சத்தை ஒழிக்கும் போது கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, இவர் ஒரு வார்த்தை சொன்னார் அவர், 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் அரசியல் வந்திருக்கேன்னாரு. சார், முதலவே சார், நீங்கள் மட்டும் தான் விட்டு வந்திருக்கீங்க, உங்களை கீழே இருக்கவங்க யாரும் விட்டு வரல. அதனால் நீங்கள் சம்பாதிக்க ஆசையில் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஏதோ நாட்டை சரி பண்ணணும் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. அதனால் இபி, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த டாஸ்மாக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருமானம் தரக்கூடிய வியாபாரங்கள், ஒரு 10 லட்சம் பேர், ஒரு 8 கோடி பேர் இருக்கானா 2 கோடி பேர் கொடுக்குறான்னு வச்சுங்க, மிச்சம் 6 கோடி பேர் கன்சியூமர் சார். கன்சியூமர் பில்லை போட்டால் எவ்வளோ சார் வரும் வருமானம்? ஏன் சார் அதை பண்ணல? இப்போ பிஜேபி ஒன்று பண்ணாங்க, என்னென்னா டிமானிட்டேஷன் பண்ணாங்க, அதை 1/2 கோடியே பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் எந்த கட்சி சார் அதவன்? ஒரு கார்டை கொடுத்துட்டு இந்த கார்டில் வந்து பூ வாங்கினா பூ வந்து 7 ரூபான்னா அங்கேயே 1 ரூபா டேக்ஸுக்கு கழிட்டோம். எனக்கு எதுக்கு சார்? நான் சேல்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சார், அங்கேயே கழிட்டோம். அப்போ கழிஞ்ச என்ன ஒன்று, எல்லோரும் யூனிக் நம்பர் இருக்கா, அந்த நம்பர் வச்சு நீங்கள் அழகாக ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் காட்ட பண்ணி போயிடுமா? யாருக்கு டேக்ஸ் தரணும் அவசியம் இல்லை இல்லையா? அதுக்கடுத்து ஆடிட்டிங் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன் பொய் கணக்கு எழுதணும், பொய் வழக்கு இது பண்ணணும்? இதெல்லாம் பெரிய தலைவலி சார். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், மக்கள்கிட்ட ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஐபியை வச்சு செக் பண்ணுங்கள், ஐஎஸ் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து ரொம்ப ரேர் சார். பொதுமக்கள்கிட்ட வாங்குறது தான் சார் தப்பு. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், எல்லோரும் ஃபோன் பண்ண முடியாது.
ஒரு வார்டுக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் யார் நல்லவன் கண்டுபிடிக்க முடியாது சார். லிஸ்ட் எடுத்தால் மிஞ்சி படம் என்ன சார், நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் ஒரு 25 பேர் 50 பேர் 100 பேர் நல்லவன் இருப்பான் சார். போராடுவான் சார். மற்றவன் நல்லவன் இருப்பான், நமக்கு என்ன ஒதுங்கி இருப்பான். மக்களுக்கு யார் 100 பேர் இருப்பான் சார். அந்த 100 பேரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மீட் பண்ணலாம்ல சார். உங்கள் ஆட்சி முடியும் போது 5 வருஷத்தில் மிஞ்சி பண்ண என்ன பண்ணிப்பீங்க சார், வருஷத்துக்கு 2 5 10 பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த சமுதாயத்தில் கூடிய அத்தனை எடுத்து போடுவான் சார். போலி சமூகம் தூக்கி அடிங்க சார். இதெல்லாம்